ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேம் அக்கார வடிசல். என்னடா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், இது ஒரு ஸ்வீட். இது எதுக்கு செய்கிறோம், யாருக்கு செய்கிறோன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அகலமான அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 2 லிட்டர் பால் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 லிட்டர் பால் தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கொதி வந்த பிறகு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி என்னோட சிஸ்டர் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணாங்க. நல்லா கொதி வரணும். வந்துடுச்சு பாருங்கள். இது இடையில நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். கீழே அடி பிடிக்கக்கூடாது. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது அடி பிடிக்காமல் கிளறி விடணும். 2 லிட்டர் பால் 1 லிட்டராக நல்லா குறையும். நல்லா திக்காகணும். கலரும் எல்லோயிஷாக வரணும். இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுருங்க. நம்ம கடைசியாக இது எடுக்கலாம், அந்த ஓரம் எல்லாம் நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஒட்டிடும், அது எடுக்க முடியாது. அதனால் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே எடுத்து விட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா அந்த ஆடை எல்லாமே நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. கெட்டியாக நல்லா கீழே கொஞ்சம் ஒட்டும். அதனால தான் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி என்னோடய சிஸ்டர் செஞ்சுருக்காங்க. அவங்க மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்களாம். அந்த பூஜை பேர் கூடாரவள்ளி பூஜை. இது ஆண்டாள் கடவுளுக்கு செய்கிறது. இது இந்த ரெசிபி நெய்வேத்தியமாக அவங்க செய்வாங்க. இப்போ இந்த பச்சரிசி இந்த ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அப்புறம் தேவையான மசாலா நம்ம என்னென்னு பார்ப்போம். இது ஜாதிக்காய், ஏலக்காய் 5 இல்லைன்னா 6 சேர்த்துக்கலாம். இது நம்ம அப்படியே முழுசாக சேர்க்க போகிறதில்ல. உள்ளே இருக்கிற விதை மட்டும்தான் சேர்த்து இடிக்க போகிறோம். அப்புறம் கிராம்பு. இப்போ இந்த ஏலக்காயோட விதை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த தோல் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த விதையை பார்த்தா எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிராம்பு சேர்க்க போகிறோம். 5 இல்லைன்னா 6 சேர்த்துக்கலாம் கிராம்பு. இது முழு ஜாதிக்காய். இது அப்படியே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் இடித்து வச்சுருக்காங்க. அந்த இடித்ததில் 4ல் 1 பங்கு தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஜாதிக்காய் 4ல் 1 பங்கு. அப்புறம் ஏலக்காய் 5. அதில் தோல் இல்லாமல் விதை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அப்புறம் 6 கிராம்பு. இது எல்லாமே சேர்க்கணும். அப்புறம் இது பச்சை கற்பூரம். இது ரொம்ப ஹீட்டு, அதனால் ஒரு பிஞ்ச் தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு உரல் மாதிரி இருக்குது, அதில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். ஜாதிக்காய், ஏலக்காயோட விதை, அப்புறம் கிராம்பு, இந்த 3மே இப்போ இடிக்க போகிறோம். நிறையாது இருந்தால் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், மிக்ஸி ஜாரில் போட்டு. இது கொஞ்சம் தானே, அதனால் இந்த மாதிரி உரல் இருக்குது, அது மாதிரி அதில் நம்ம இடித்து வச்சுக்கோங்க. இடித்தாச்சு. இந்த அளவு இருந்தால் கொரப்பாகவே இருந்தால் ஓகே தான். அப்புறம் இந்த அரிசி நம்ம சேர்க்க போகிறோம். அரிசி நம்ம மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்து எடுத்தோம். அதுவும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு.
ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்டி வருது பாருங்கள். நம்ம 2 லிட்டர் பால் மார்க் ஊற்றுனது அங்கே இருக்குது. அங்கே வந்து பாதி அளவாக நல்லா குறைஞ்சி வந்திருக்கு, கெட்டி ஆயிருக்கு. அடி பிடிக்காமல் நம்ம மிக்ஸி ஜாரில் அது போட்டுகிட்டே இருந்தாலும் இடையில இங்கே வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எல்லோயிஷாக மாறியிருக்கு. இப்போ அரிசி அந்த அரைச்சதை போட்டாச்சு. அந்த அரிசி போட்டதும் நல்லா இன்னும் திக்காகும், கீழே போய் அந்த அடியில் போய் ஒட்டும். அதனால் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம செய்ய. 1.5 இல்லைன்னா 2 மணி நேரம் ஆகலாம் இந்த ரெசிபி செய்ய. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அந்த மாதிரி நம்ம ஏதாவது செய்கிறோம். ஸோ ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ கீ சேர்க்க போகிறோம். கீ வந்து 200 to 250 ml வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். கீ நிறையா சேர்க்க தான் அது வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி. நீங்கள் ஃபுல்லும் 200 250 ml அப்படியே ஒரே தான் நீங்கள் ஊற்றாமல் ஒரு கரண்டியாக நம்ம இடையில ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். இப்போ சுகர் சேர்க்க போகிறோம். 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சுகர் வந்து நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்ச மசாலா சேர்த்தாச்சு. ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு இடித்தது. அப்புறம் இது வந்து பச்சை கற்பூரம் 1 பிஞ்ச் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா கிளறி விட்டு நல்லா திக்காகணும். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துருக்கோம். கீ வந்து அப்பப்போ நம்ம இடையில சேர்த்துட்டே இருக்கணும். கீ எவ்வளோ நிறையா இதில் சேர்க்குறோமோ டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாளைக்கும் அது கெடாமல் இருக்கும் ஸ்வீட்டு. இது வீட்டில் நீங்களும் செய்யலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக கிடைக்கும். முக்கியமாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. அந்த கீலாம் அப்படியே இழுத்துடுச்சு பாருங்கள். நல்லா இந்த ஓரத்தில் இருக்க எல்லாமே நல்லா எடுத்து விட்டுருங்க. அது எடுத்து விட்டால் அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த பாதாம், கிஸ்மிஸ், முந்திரி இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து போட போகிறோம். மறுபடியும் கொஞ்சம் கீ ஊற்றிருக்காங்க. பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. அந்த அரிசிலாம் உங்களுக்கு நான் காட்டினோம் இல்லையா, இப்போ அந்த அரிசிலாம் நல்லா வாயில் போக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி, கிஸ்மிஸ், பாதாம் எல்லாமே வந்து வறுத்து இதில் சேர்க்குறாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கூடாரவள்ளி பூஜை ஆண்டாள் கடவுளுக்கு செய்கிறாங்க மார்கழி மாதத்தில். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நானும் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வீட்டில். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.